அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 500 ஆண்டுகளுக்கு பின் உருவான பஞ்ச திவ்ய யோகம். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் கூடிய பணமழை கொட்டப்போகுது. அது எந்தெந்த ராசின்னு நாம் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின்படி பஞ்ச திவ்ய ராஜயோகமானது பிப்ரவரி 9ஆம் தேதி உருவாகி இருக்கிறது. இந்த ராஜயோகமானது சுமார் 500 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ளது. அதுவும் இந்த யோகத்தின் போது ஆதித்ய மங்கள யோகம், புதாதித்ய யாக, சதுர் கிரக யோகம், மகாலட்சுமி யோகம் மற்றும் சர்வார்த்த சித்த யோகம் ஆகிய 5 யோகங்களும் ஒரே வேளையில் சனி பகவானின் ராசியான மகர ராசியில் உருவாகி இருக்கிறது. இதனால் இன்னும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மங்களகரமான யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால் அதிர்ஷ்ட மழை கொட்டும், நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போது 500 ஆண்டுகளுக்கு பின் உருவாகியுள்ள பஞ்ச திவ்ய யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யாராருன்னு நாம் பார்க்க போகிறோம். மேசராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, மேசராசிக்காரங்களுக்கு பஞ்ச திவ்ய ராஜயோகமானது தொழிலில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தரும். இதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காணலாம். அது மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை பெற வாய்ப்புலாம் இருக்குது. வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க மற்றும் அவர்களின் வியாபாரமும் விரிவடையும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு பஞ்ச திவ்ய ராஜயோகமானது 9ஆம் வீட்டில் உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரவங்க வேலை தொடர்பாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை பெறுவாங்க. அதோடு பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்கக்கூடும். மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கடகராசி. கடகராசியின் 7ஆவது வீட்டில் பஞ்ச திவ்ய ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது. இதனால் இந்த ராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் வியாபாரத்தை விரிவாக்கும் பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். திருமணமானவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். புதிய வேலைகளை தொடங்கினால் நல்ல வெற்றியுடன் முன்னேற்றத்தையும் காணலாம்.